Decode the world unfiltered. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அந்த நாட்டினுடைய அணுசக்தி திட்டத்திற்கு முழுமையான சேதத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னும், ஈரான் நினைத்தால் சில மாதங்களில் யுரேனியம் செறிவூட்டுவதை மீண்டும் தொடங்க முடியும் என்றும் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி குறிப்பிடுகிறார். தங்கள் நாட்டிற்கு அணு ஆயுத அச்சம் இருப்பதாக கூறி கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்கிக் கொண்டதில் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்தனர். முக்கிய இராணுவ தளபதிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் இழந்தது ஈரான். 12 நாட்கள் நடந்த இந்த போரில் 11ஆவது நாளில் இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டது அமெரிக்கா. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈரானுடைய முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபாடோ, நடான்ஸ், இஸ்ஃபஹான் ஆகியவற்றை தாக்கியது அமெரிக்காவினுடைய B-2 ஸ்பிரிட் விமானங்கள். இந்த அமெரிக்காவுடைய B-2 ஸ்பிரிட் விமானங்கள் அணுசக்தி நிலையங்கள் மீது GBU-57 அப்படிங்கிற பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியது. ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களில் முதன்மையானது ஃபாதோ. கோம் நகரத்தின் மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அணு சக்தி நிலையத்தை அமெரிக்காவுடைய B-2 விமானங்கள் 14,000 கிலோ எடை கொண்ட GBU-57 குண்டுகளை போட்டு தாக்கின. ஃபாடோவின் வாயிற் பகுதியும் முக்கியமான கட்டமைப்பும் சேதமடைந்ததாக அமெரிக்கா கூறியது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படி கிளைம் பண்ணார். ஆனால் வாயிற் பகுதி மட்டுமே சேதமடைந்ததாகவும் முக்கியமான கட்டமைப்பு அப்படியே இருப்பதாகவும் அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள் பிறகு தெரிவித்தன. அமெரிக்கா குண்டு வீசி தாக்கிய மற்றொரு அணுசக்தி மையம் நட்டான்ஸ். இந்த பகுதியில் யுரேனியம் அதிக அளவில் செறிவூட்டப்படுகிறது. இதன் சேதம் குறித்த மதிப்பீடு இதுவரை வெளியாகவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய இஸ்ஃபஹான் அணுசக்தி நிலையம் நீர்மூழ்கி கப்பல் ஏவிய ஏவுகணைகள் மூலமாக தாக்கப்பட்டன. இங்கு மேற்பரப்பில் கடுமையான சேதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுச்சு. ஆனால் இதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க தாக்குதலில் ஈரானுடைய 3 அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் அங்கே இருந்த யுரேனியம் உள்ளிட்டவை முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு உண்மையான வெற்றியை தந்ததா அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்பி வர்றாங்க. ஏன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் அதை மறுத்து வந்தது. பெரிய அளவுக்கு பாதிப்பு வரவில்லை என்று குறிப்பிட்டு வந்தது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியும் இதை மறுத்து வந்தார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறையான பென்டகனோ ட்ரம்பின் நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாறுபடுகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகும் கூட ஈரானுடைய சென்ட்ரிஃபியூஜ் கட்டமைப்புகள் பெரும்பாலும் அப்படியே இருப்பதாகவும் நிலத்தடிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மட்டுமே சேதமடைந்ததாகவும் பென்டகன் கூறியிருந்தது. இதனை ட்ரம்ப் மறுத்து வருகிறார் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை, இன்னொரு சைடு வெர்ஷன். ஈரான்கிட்ட இருந்த 400 கிலோ அளவிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தாக்குதலில் அழிந்து விட்டதா என்பதை தெளிவாக கூற முடியாது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர் தான் சொல்கிறார். ரஃபேல் குரோசி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இந்த 400 கிலோ யுரேனியத்தை கொண்டு உடனடியாக 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதும் ரஃபேல் குரோசினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஈரானிடம் உள்ள திறன்கள் அங்கே அப்படியே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அவர்கள் நினைத்தால் சில மாதங்களில் அல்லது அதைவிட குறைவான காலகட்டத்திலேயே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் எல்லாம் அழிந்து விட்டதாகவும் ஒருவரும் கூற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஃபேல் குரோசி. ஈரான் சொல்லலை, இதை சொல்கிறது சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர். இந்த சந்தேகங்களுக்கு வலு சேர்ப்பது ஈரானுடைய அணுகுமுறை தான் அப்படின்னு அங்கிருடைய பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. கத்தாரில் இருந்த அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு முன்கூட்டியே அறிவித்து விட்டு தாக்குதல் நடத்தியது ஈரான். முன்கூட்டியே வந்த எச்சரிக்கையால் பெருத்த சேதங்கள் ஏற்படவில்லை. ஆனால் ஈரானுடைய இந்த அணுகுமுறையால் சந்தேகம் எழுவதா நிபுணர்கள் கூறுறாங்க. அவங்க என்ன பார்வை முன்வைக்கிறாங்கன்னா, தங்களுடைய அணுசக்தி மையங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் ஈரானுடைய பதிலடி இவ்வளவு சாதாரணமாக இருந்திருக்காது, மிக கடினமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நிபுணர்களுடைய வாதம். எந்நேரமும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமை உடனான உறவை ரத்து செய்வதாக ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்த பிறகும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறதும் ஈரானுடைய எந்த நகர்வும் சந்தேகத்தை தான் எழுப்புகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பாக சர்வதேச அணுசக்தி மையம் ஈரான்கிட்ட 400 கிலோ அளவிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதை உறுதி செய்திருந்ததுங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். ஈரானுடைய மிக முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கக்கூடிய ஃபார்டோ அணு உலையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்துச்சு. இந்த ஃபார்டோ அணு உலை மீது தான் பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருந்துச்சு. அங்கே சேதம் ஏற்பட்டதும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டன. ஆனாலும் சர்வதேச அளவிலான அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று சேதத்தை மதிப்பிடவில்லை அப்படிங்கிறதும், ஜூன் 21ஆம் தேதி அமெரிக்க விமானங்கள் அணு ஆலைகள் மீதான தாக்குதல்களை நடத்தின. ஆனாலும் சர்வதேச அளவிலான அதிகாரிகள் இந்த இடத்துக்கு சென்று சேதத்தை மதிப்பிடவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு அம்சமும் இருக்குது. ஜூன் 21ஆம் தேதி அமெரிக்க விமானங்கள் அணு ஆலைகள் மீதான தாக்குதல்களை நடத்தின. அதற்கு முன்பாக, அதாவது ஜூன் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இந்த ஆலை பகுதிகளில் பல்வேறு லாரிகள் சென்று வந்ததற்கான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. இது மட்டும் இல்லை, தாக்குதல் நடைபெற்று 8 நாட்கள் கழித்து ஜூன் 29ஆம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களில் ஃபார்டோ அணு உலை ஆலை முன்பு வாகனங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதுவும் நிபுணர்களுடைய சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்குது. எனவே 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பாகவே ஈரான் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிபுணர்கள். அணுசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அங்கே இருந்த யுரேனியம் பாதிக்கப்பட்டிருந்தால் பெரிய அளவிலான கதிர்வீச்சு வழியாக இருக்கும் அப்படிங்கிறதும், ஆனால் அதற்கான அறிகுறிகளே தென்படவில்லை அப்படிங்கிறதும் சர்வதேச அணுசக்தி மையம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகும் கூட அதை தாங்கக்கூடிய அளவில் யுரேனியம் அங்கே பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது அதற்கு முன்பே அந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. ஐரோப்பிய உளவு அமைப்புகள் ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒரே இடத்தில் வைக்கவில்லை அப்படின்னும் அதனை பல இடங்களில் பிரித்து வைத்திருப்பதாகவும் கூறுகின்றன. இதுவும் முக்கியமானது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய உளவு அமைப்புகளும் இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யுரேனியத்தை வேறு இடத்திற்கு மாற்றவோ மறைத்து வைக்கவோ ஈரானால் கண்டிப்பாக முடிந்திருக்காது அப்படின்னு மறுபடியும் யார் சொல்கிறா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்கிறாரு. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என அந்த நாடு சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. 400 கிலோ அப்படிங்கிறது அதிக எடை, அதனால் மாற்றி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் ட்ரம்ப்புடைய வாதமாக இருக்கிறது. யுரேனியம் அழிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் ஈரான் அதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கும். ஆனால் ஈரானுடைய அணுகுமுறையை பார்த்தால் அது யுரேனியத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம்தான் எழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அணுசக்தி முகமையை சார்ந்த அதிகாரிகளுடைய பார்வையாக இருக்குது. அதே போல் இந்த ஈரான் மாதிரியே கடந்த காலத்தில் ஈராக் மேலும் இப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அணு ஆயுதங்களை ஈராக் உற்பத்தி செய்வதாக சொல்லி தான் சர்வதேச அணுசக்தி மையம் அங்கு சோதனை மேற்கொண்டது. 2002ஆம் ஆண்டு நவம்பர் முதல் 2003 மார்ச் வரை இந்த ஈராக்கினுடைய பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 6 மாதங்கள் நடந்த ஆய்வின் போது அணு ஆயுதங்களோ யுரேனியம் செறிவூட்டல் அணுசக்தி மையமோ கண்டுபிடிக்கப்படவில்லை. உறுதியான எந்த தகவலும் இல்லாத போதும் 2003 மார்ச் 17ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் என்ன பண்ணாங்க? ஈராக்கில் படையெடுத்தாங்க. சதாம் ஹுசைன் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இப்போதும் கூட இஸ்ரேலுடைய அடிப்படையான எதிர்பார்ப்பு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறது தான். அதற்கான பல்வேறு முயற்சிகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஈரான் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் பதிலடி கொடுத்ததோடு ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வரக்கூடிய சூழலில் இப்போ ஒரு சீஸ்ஃபயருக்கு முன் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இப்போது சர்வதேச அணுசக்தி முகமை அதேபோல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் 2 பேருமே சொல்கிறது என்னென்னா, யுரேனியம் செறிவூட்டலை எப்போது வேண்டுமானாலும் ஈரானால் செய்ய முடியும், அணு ஆயுதத்தை 1 மாதத்திற்குள்ளாகவே தயாரிக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இதுவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்குது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.